லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அம்மா தாயி, என் பொண்ணை கை விட்டுறாதம்மா. பரிகாரத்தை ஆரம்பிச்சிடலாங்களாமா? சக்தி, இப்ப எதுக்காக இந்த சோதனை எல்லாம் செய்ய போறேன்னு சொல்ற நீ? அத்தை, அத நான் சொல்றேன். பூஜா, இது என் குடும்பத்துக்கும் சக்திக்கும் இருக்கிற பிரச்சனை. இதுல நீ தலையிடாத. சக்தி, இது வரைக்கும் எந்த தப்பும் பண்ணலன்னு சத்தியம் பண்ணிட்டு இந்த பரிகாரத்தை ஆரம்பி. இதுல நீ ஜெயிச்சுட்டா நான் ஒத்துக்கிறேன், நீ நல்லவதான்னு. அதுக்கப்புறமா உன் வயித்துல வளர குழந்தைய பத்தி நான் ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேன் சக்தி. அது மட்டும் கிடையாது, இப்பவே உன் கண்ணு முன்னாலேயே இந்த விவாகரத்து பத்திரத்தை கிழிச்சு போட்டு போயிட்டே இருக்கேன். சொதப்பிட்டீங்களே. அப்ப கூட சக்தியால இவ்ளோ கஷ்டமான பரிகாரத்தை செய்யவே முடியாது. தோத்து ஓட போறா இந்த சக்தி. அப்படி ஒரு வேளை இந்த பரிகாரத்தை உன்னால செய்ய முடியலன்னாலும், பாதியிலேயே நீ ஓடினாலும் விவாகரத்து பத்திரத்துல கையெழுத்து போட்டு நீ போயிட்டே இருக்கணும். இது இந்த அம்மன் சாட்சியா நீ பண்ற சத்தியங்கிறத மறந்துடாத. இன்னொரு விஷயம் ஒண்ணு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. சும்மா ஏதோ வீம்புக்காக பரிகாரம் செய்யறேன்னு செஞ்சுட்டு அதுல நீ தோத்துட்ட. உனக்கு மட்டும் கிடையாது, சொல்லிட்டேன். உன் வயித்துல வளரதா சொல்றியே உன் குழந்தை, அதுக்கும் ஏதாவது பிரச்சனை வரலாம். நல்லா யோசிச்சுக்கும். சக்தி, எதுக்கு சக்தி இவ்ளோ பிடிவாதம் பிடிக்கிற? அத்தை, நான் ரெடி. முட்டி போடுமா? முட்டி போடு. அம்மனை வேண்டிட்டு போடு. அப்படியே பிரகாரத்தை சுத்திட்டு அப்படியே சுத்தி வாமா. ஓம் சக்தி, சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி.
ஹே சக்தி, ஹே சக்தி, சக்தி முதல்ல எந்திரி. என்னக்கா அது? அம்மா எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? யாருக்காக பண்ற? என்ன சக்தி நீ இவ்வளவு நேரம் என் கூட தானே இருந்த? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல? ஏன் சக்தி எதுக்கு என்கிட்ட மறைச்ச? எப்பா சக்தி எப்படிப்பா சொல்லும்? இந்த பரிகாரத்தை பண்ண சொன்னதே உங்க அம்மா தானே. பராசக்தி. அம்மா என்னம்மா நீங்க? அம்மா சக்தி எதுக்கு இந்த பரிகாரத்தை பண்ணும்? அவளுக்கு என்ன தலையெடுத்து அவ நிரூபிக்கணும்னு? நிரூபிச்சுதாண்டா ஆகணும். ஏன்னா அவ சொன்ன விஷயம் அப்படி. சும்மா என்னவோ சக்தி சக்தி நீ எப்ப பார்த்தாலும் அவளுக்காக இப்படி உருகிறியே. டேய், என்ன பத்தி கொஞ்சமாவது யோசிச்சியா வெற்றி? தான் கர்ப்பம்னு அவ என்னைக்கு சொன்னாலும் டேய் அன்னையில இருந்து நான் துடிச்சிட்டு இருக்கேன்டா. நிம்மதியா என்னால ஒரு வாய் சோறு சாப்பிட முடியல. கண்ணு மூடி கொஞ்ச நேரம் தூங்க முடியல எனக்கு. இப்படி ஒரு படி நம்ம குடும்பத்து மேல வந்து விழுந்துருச்சு. நான் தினம் தினம் செத்துக்கிட்டு இருக்கேன் வெற்றி. இதுக்கெல்லாம் தான் இந்த சோதனை. இதுல ஜெயிச்சு உன் பொண்டாட்டி தன்னை நிரூபிக்கட்டும். உன்னை பெரிய சம்மதம் சொல்லிட்டு அவ போயிட்டே இருக்கட்டும்டா. அம்மா நீங்க சொன்ன சக்தி இதுக்கு ஒத்துக்க மாட்டாமா? நான் சொல்றேம்மா, அவன் இந்த பரிகாரத்தை செய்ய மாட்டான். சக்தி முதல்ல எந்திரி. நீ உன்னை நான் நம்புறேன். நீ எதுக்கு சக்தி இல்லாத படிக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கணும்? உன் கழுத்துல தாலி கட்டின நான் சொல்றேன். எந்திரி சக்தி. நீ பாத்தீங்களா அத்தை? வெற்றி அந்த சக்தி எப்படி மாத்தி வச்சிருக்கான்னு. நீங்க படுற கஷ்டம்லாம் இவனுக்கு ஒண்ணுமே இல்லையா? இவன் சக்தியை நம்புறது மட்டும் போதுமா? நீங்களே ஒரு ஆளே இல்லைன்னு சொல்றான் அத்தை. ஏய் உன்ன ஏய் வெற்றி நில்றா. ஏய் நீ என்ன சொல்றதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. எதுக்கிட்ட அவகிட்ட போய் கோபத்தை காட்டுற? சக்தி நீ இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு தானே காட்டு கோயிலுக்கே வந்த. இப்ப என்னடி அப்படியே ரொம்ப அமைதியா இருக்க? வெற்றி, இதுல நீங்க தலையிடாதீங்க. நான் தொடர்ந்து பரிகாரத்தை செஞ்சு நான் நிரூபிக்க தான் போறேன். இந்த பரிகாரம் போதும்னு நீ எந்திரிச்சிட்டா நான் சொன்ன மாதிரி நீ கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். மா என்னம்மா நீங்க? சக்தி நீங்க கொஞ்சம் வாங்கல. என்னம்மா? சக்தி ரொம்ப பிடிவாதக்காரி. நான் சொல்றது கேட்க மாட்டா. நீ உள்ள படுற கஷ்டத்தை என்னால பார்க்க முடியல சாமி. மிச்சத்தை நீங்களே சுத்த வச்சிருங்க. சரிம்மா நீங்க போங்க. ஓம் சக்தி, ஓம் சக்தி, பராசக்தி, ஓம் சக்தி,
வலிக்குது குமாரி. குமாரி, என்னால சுத்தமா முடியல. அம்மா 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 இல்ல அம்மா ஒன்றும் இல்லைம்மா. அம்மா பாருங்கம்மா. அம்மா 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 கண்ணை திறந்து பாருங்கம்மா. ஐயோ ஆட்டோ ஆட்டோ எங்கம்மா போனோம்? அண்ணா ரொம்ப அவசரம்ண்ணே. ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போகணும். ரொம்ப முடியாம இருக்காங்கண்ணே. கொஞ்சம் உள்ள வாங்கண்ணே. இதோ வரேம்மா. வாங்கண்ணே. அம்மா சரண்யம்மா. அம்மா ஐயோ சரண்யம்மா பாருங்கம்மா. அம்மா சரண்யம்மா. அம்மா அம்மா சரண்யம்மா. அம்மா அம்மா எழுந்துருங்கம்மா. ஆட்டோ வந்துருச்சு. எழுந்துருங்கம்மா போலாம். வாங்க பார்த்து எழுந்துருங்க. ஹாஸ்பிட்டல் போனா எல்லாம் சரியாயிடுமா. பார்த்து மெதுவா. ஆ வாங்கம்மா. கொஞ்சம் பொறுத்துக்கங்கம்மா. போயிடலாம். ஆட்டோ இங்கேதாம்மா நிக்குது. போயிடலாம் வாங்க. பாத்துமா. தம்பி வாயும் வயிறுமா இருக்கிற பொண்ணு. பார்த்து பத்திரமா போப்பா. சரிம்மா. போப்பா. பொண்ணு காப்பாத்தணும். அம்மா ஹாஸ்பிட்டல் கிட்ட வந்துட்டோமா. ஒன்றும் ஆகாதுமா. ஒன்றும் ஆகாது. ஐயோ சக்தி அம்மா போனை எடுங்கம்மா. ஐயோ எடுங்கம்மா. ஐயோ போனை எடுக்க மாட்டாங்களே. இப்ப நான் என்ன பண்ணுவேன் கடவுளே. கொஞ்சம் பொறுத்துக்கோங்கம்மா. ஐயோ எடுங்கம்மா. ஹலோ ஹலோ சக்திமா. யார் பேசுறீங்க? யார் பேசுறது? சக்தி அம்மா இல்லையா? நான் உங்க அக்கா தான் பேசுறேன். சொல்லுங்க என்ன விஷயம்? சக்தி அம்மா கிட்ட ரொம்ப அவசரமா பேசணுமா. எங்க இருக்காங்க? என்னாச்சுமா? நான் சொல்லிடுறேன். சரண்யாக்கு திடீர்னு வயிறு வலிக்கா. மயங்கிட்டாங்கக்கா. அவங்கள நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். சரண்யா அம்மா சக்தி சக்தின்னு புலம்பிட்டே இருக்காங்கக்கா. இது உடனே நான் சக்தி அம்மா கிட்ட சொல்லணும்க்கா. அவசரம்க்கா. ரொம்ப அவசரம்க்கா. சீக்கிரமா ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லுங்கக்கா. 2 உசுருக்கும் ரொம்ப ஆபத்துக்கா. இத உடனே சக்தி அம்மா கிட்ட சொல்லிடுங்கக்கா. நான் சொல்லிடுறேன். ரொம்ப ஆபத்துக்கா. சரண்யா அம்மாக்கு திடீர்னு வயிறு வலிக்கா. மயங்கிட்டாங்க. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி பராசக்தி. இந்த சரண்யா பொண்ணுக்கு வயிற்று வலின்னு யாரோ ஒரு பொண்ணு பேசுறாங்க. யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம்னு வேற சொல்றாங்க. அக்கா என்ன சொல்றீங்க? உங்க பசட்டமா வேற பேசுறாங்க. இது பிடிங்க சாமி. அம்மா என்னாச்சுமா? என்னம்மா இப்படி பண்ணிட்டீங்க? இன்னும் ஒரு சுத்து தானமா இருக்கு. அதுக்குள்ள எந்திரிச்சிட்டீங்க. அம்மன் இதை தப்பா எடுத்துக்கோமா. இந்த நேர்த்தி கடனை முடிச்சிருமா. என்ன மன்னிச்சிருங்க சாமி. நான் அவசரமா போய் ஆகணும். தாயே என்ன மன்னிச்சிருமா. ஏய் நில்லு. என்னடி என்னமோ நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க? அத்தை பேசுறதுக்கு நேரம் இல்ல. நான் இப்பவே போய் ஆகணும். நான் இன்னொரு நாள் வந்து இந்த பரிகாரத்தை நான் திரும்பவும் செய்யறேன்.
பாத்தீங்களா அத்தை இவளுக்கு இப்பதான் சாமி தன்னை தண்டிச்சிரும்னு பயம் வந்திருக்கு. அதான் இப்படி பாதியிலேயே ஓடுறா. சக்தி பொய் சொல்லி பரிகாரம் பண்ற மாதிரி நடிச்சிட்டு இப்ப என்ன பயந்து பாதியிலேயே ஓடுறியா? ஏய், அவதான் அவசரமா போகணும்னு சொல்றாள, அப்புறம் என்ன உனக்கு? வெற்றி, இந்த பரிகாரத்தை முடிக்காம பாதியில போனா சக்தியால உண்மையை நிரூபிக்க முடியலன்னு அர்த்தம். நான் முதல்லயே படிச்சு சொன்னேன்ல, பரிகாரத்தை முழுசா செய்யலன்னா விவாகரத்து பேப்பர்ல கையெழுத்து போடணும்னு. ஏய், அவளும் ஒத்துக்கிட்டு தானடா இங்க வந்தா, அப்புறம் என்ன? ஏய், இந்த பேப்பர்ல கையெழுத்து போட்டு நீ எங்க வேணாலும் போய் கடி. அத்தை என்ன மன்னிச்சிடுங்க. அக்கா பாக்கா. ஏய் சக்தி நில்றி. ஏய் நில்லுன்னு சொல்றேன்ல. சக்தி இரு, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஏய் நில்லுடி. சக்தி, என்ன பூஜா இவ்வளவு வேகமா ஓடுறா? எனக்கும் தெரியல. ஆனா இதுல வேற ஏதோ ரொம்ப பெருசா இருக்கிற மாதிரி இருக்கு. அத்தை நீங்க வாங்க, நம்ம அவளை ஃபாலோ பண்ணுவோம். கரெக்ட், வா பூஜா. நான் எத்தனை டைம் கால் பண்ணேன், ஏமா எடுக்கல நீங்க? இப்போ அதெல்லாம் பேச முடியாது. அண்ணி நல்லா தானே இருந்தாங்க, திடீர்னு என்ன ஆச்சு? நான் என்ன சொல்றதுனே தெரியலம்மா. சரண்யாக்கு திடீர்னு வயிறு வலி வந்துருச்சு, அதான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கேம்மா. இப்போ அண்ணி எப்படி இருக்காங்க? அரை மயக்கத்துல இருக்காங்கம்மா. ரொம்ப பயமா இருக்குமா. நீங்க வந்தாதான் 2 உசிரியை காப்பாற்ற முடியும். நீங்க சீக்கிரமா வந்துருங்கம்மா. நீங்க முதல்ல அண்ணி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிடுங்க, நான் வந்துடுறேன். சரிம்மா. டிரைவர், அந்த ஆட்டோவை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் வேகமா ஃபாலோ பண்ணுங்க. சரிம்மா. அத்தை, அந்த சக்தி ஏதோ நல்லா பிளான் பண்றா. ஆனா அது என்னன்னு தான் தெரியல. அவ என்ன வேணாலும் பிளான் பண்ணட்டும் பூஜா. ஆனா நாம இன்னைக்கு இந்த பிரச்சனையை முடிச்சிட்டு தான் வீட்டுக்கு போறோம். அப்படி சொல்லுங்க அத்தை. இப்படி 7வது ரவுண்ட் வரைக்கும் வந்து கடைசி நேரத்துல எப்படி ஓடுனா பாத்தீங்களா? இதெல்லாம் வெற்றியை நம்ப வைக்கிறதுக்காக அவ செஞ்சிருக்காத்த. இதுக்காக இவளே வெற்றிக்கு போன் பண்ணி இங்க வர சொல்லிருக்கா. இதெல்லாம் தெரியாம வெற்றி வேற சக்திக்கு எப்படி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்க. பார்த்தேன். நான் நினைச்சதை விட சக்தி ரொம்ப ஓவரா தான் பண்றா. இன்னைக்கு இருக்கு அவளுக்கு. சக்தி என்ன எப்போ கால் பண்றா? ஹலோ, சொல்லு சக்தி. அண்ணா, அன்னைக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. சக்தி என்ன சொல்ற? ஆமாண்ணா, எனக்கு என்னன்னு தெரியல, திடீர்னு வயித்து வலியா. நான் பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கேன், நீங்களும் வந்துடுறீங்களா? சக்தி பயப்படாத, சரண்யாக்கு எதுவும் ஆகாது. நான் ஹாஸ்பிட்டல் பக்கத்துல தான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன், நீ வா. சரிண்ணா. டிரைவர் கொஞ்சம் வேகமா போங்க. சரிங்க அண்ணா, கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணா. லெஃப்ட் கட் பண்ணுங்க, லெஃப்ட்ல போறா பாருங்க.